தமிழ் சினிமாவில் இன்றைக்கி தேதிக்கு நம்பர் ஒன் நடிகர் அப்படின்னா கண்டிப்பாக விஜயை சொல்லலாங்க. ஏன்னா அவரோட படங்களுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே அவரோட படங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். வசூல் ரீதியாகவும் விஜய் கண்டிப்பாக கிட்டத்தட்ட நம்பர் ஒன் இடத்துல தான் இருக்காருன்னு சொல்லலாம். அதை அவரோட நடிப்பில் கடைசியாக வெளிவந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் நிரூபிச்சிருக்கு. படம் கலவையான விமர்சனங்கள் வெளிவந்தாலும் வசூல் ரீதியாக அந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் போட்டியிடறதா அறிவித்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியும் பதிவு செஞ்சு அதுக்கான பணிகள்லாம் நடைபெற்று வருது. இந்நிலையில் இன்னைக்கு பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் பெரியார் திடலில் அமர்ந்திருந்த பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. அவர் கட்சி தொடங்கி முதலாக ஒரு சிலைக்கு போய் அவரே நேரடியாக மாலை அணிவித்து மலர் தூவுவது இதான் முதல் முறை. அதனால் அரசியல் வட்டாரங்களில் விஜய் பற்றின பேச்சு இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவரோட கட்சியின் கோட்பாடுகள்லாம் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. அவரோட கொடி அறிமுக விழாவில் கூட அந்த கொடியை பற்றின விளக்கம்லாம் நான் பின்பு சொல்கிறேன், மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். ஸோ அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர திராவிட கட்சிகளை போன்று தான் செயல்பட போகிறாரா அல்லது அதற்கு மாற்றாக செயல்படுவாரான்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் இருந்திருந்தது. அது இன்றைக்கி தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததால் கண்டிப்பாக அவர் பெரியார் சிந்தனைகள்லாம் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அவர் மாலை அணிவித்தது சில திராவிட கட்சிகள் வரவேற்று இருக்கின்றன. ஆனால் பிஜேபி போன்ற கட்சியில் உள்ள ஆட்கள்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் பயணித்த பாதையில் தான் விஜய் பயணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை செஞ்சுருக்காங்க. ஸோ விஜயோட அடுத்தடுத்த நடவடிக்கைலாம் எப்படி இருக்கும், அவர் திராவிட கட்சிகளோட ஓட்டை வாங்குவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.